திருப்பதி பெருமாளை வருஷத்தில் ஒரு முறையாவது போய் தரிசிச்சுட்டு வரணுங்கிறது நம்ம எல்லாருடைய கனவாக இருக்குது. திருப்பதி போனாலே நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படுங்கிறது தொன்று தொட்ட வர்ற நம்பிக்கையாகவும் இருக்குது. சரி, அப்படி போகலான்னு முடிவு பண்ணி போகும்போது நம்மளை மாதிரியே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கே வந்திருப்பதால் கூட்டம் அதிகமாகி பெருமாளை தரிசிக்க பல மணி நேரம் வரிசையில் கால் கெடுக்க நிற்க வேண்டியிருக்கும் இல்லையா? அப்படி அந்த கூட்டத்தில் சராசரி வயதுள்ளவங்களே சிரமத்தை உணரும் போது வயதானவங்களை நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி வயதானவங்க எந்த கஷ்டமும் இல்லாமல் கூட்ட நெரிசல் இல்லாமல் சீக்கிரமாகவே அதுவும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே சாமியை பார்க்கலான்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, டிடிடி தேவஸ்தானம் அதுக்கு ஒரு வழியை வச்சுருக்கு. உங்கள் வீட்டில் வயதானவங்க 65 வயசுக்கு மேலே இருந்தால் இந்த வசதியை பெற முடியும். இதுக்கு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தா 65 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். கூட அவங்க கணவனையோ அல்லது மனைவியையோ கூட்டிகிட்டு போகலாம். ஆதார் கார்டு கட்டாயம். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் 6 நாளும் மதியம் 3 மணிக்கு தரிசன நேரம் ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் 1000 பேருக்கான அனுமதியை கொடுக்குறாங்க. இதுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். மார்ச் மாதத்துக்கான சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டுகளுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் 23/12/2024 மதியம் 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆக இருக்குது. அதுக்கான அறிவிப்பு ஏற்கனவே டிடிடி ஆப்லையும் வெப்சைட்லையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி, இதுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு டிடிடி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து வர்ற ஓடிபியை என்ட்ரு பண்ண இது போல் உங்களுக்கு ஹோம் பேஜ் காட்டும். அதில் சீனியர் சிட்டிசன்ஸ் ஃபிசிக்கலி சேலஞ்சுடுன்னு இருக்கிறத கிளிக் பண்ண கவுண்டவுன் டைமர் 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஓடும். ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறமா இது போல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எப்படி ட்ரெஸ் அணிஞ்சிக்கிட்டு வரணும், செய்ய வேண்டியவை என்ன, செய்யக்கூடாதது என்னென்னு ஒரு 10 பாயிண்ட்ஸு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே படித்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, தட்கல் ட்ரெயின் டிக்கெட்டை விட வேகமாக இந்த டிக்கெட்டு புக் ஆகிடும். ஸோ ஒரு ஆதார் கார்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ சேவா ஸ்லாட்ஸுங்கிறதுல கேட்டகரி ஆப்ஷனில் சீனியர் சிட்டிசனுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வயசை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறது ஆணாக இருந்தால் மனைவியோட போகிறீங்கன்னா அக்கம்பெனி வித் ஸ்பவுஸுங்கிறத எஸ்ன்னு கொடுங்க. இல்லைன்னா தனியாக தான் போகிறீங்கன்னா நோ கொடுத்துக்கோங்க. இதுபோல் அப்ளை பண்ணுறது பெண்ணாக இருந்தாலும் அதே சேம் ஸ்டெப்பு தான் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து காலண்டர் ஒன்று தெரியுதா? அதில் உங்களுக்கு விருப்பமான ஒரு டேட்டை, அதாவது க்ரீன் கலரில் அவைலபிள் ஸ்லாட்டு தெரியும், அதை செலக்ட் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறமா அக்ரி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்க உங்கள் டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணுற மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் ஆகிற பேஜில் பில்கிரிம் டீட்டெயில்ஸில் அப்ளை பண்ணுறவங்க நேமு, அவங்க ஏஜு, அப்புறம் அவங்க ஆணா பெண்ணா, அவங்களோட ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபு. ஆதாரை செலக்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. அதனால் ஆதாரையே செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஃபோட்டோ ஐடிக்கான நம்பரை கொடுக்க வேண்டியது தான். இது போலவே கூட போகிறவங்களோட டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு இமெயில் ஐடிங்கிறதுல உங்கள் இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு கீழே கண்ட்ரி, ஸ்டேட்டு, சிட்டி, அப்புறம் பின்கோடை என்ட்ரு பண்ணணும். இதுக்கு கீழேயே அப்லோடு டாக்குமெண்ட்னு கேட்கும். அதில் நீங்கள் எடுத்து வச்ச ஆதார் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை அப்லோடு பண்ண வேண்டியது தாங்க. அப்லோடு பண்ணுற டாக்குமெண்ட் சைஸு பார்த்தீங்க அப்படின்னா 1 MBக்குள்ளே இருக்கணும். நீங்கள் அப்லோடு பண்ணுற ஃபைலு ஜேபக்காவோ பிஎன்ஜியாவோ பிடிஎஃப் ஃபைலாக தான் இருக்கணும். அதுவும் 1 MB சைஸ்க்குள்ளே. இப்போ கண்டினியூ கொடுக்க டீட்டெயில்ஸை கன்ஃபார்ம் பண்ண பின்னாடி உங்களுக்கு டிக்கெட்டு புக் ஆகிடும். புக்கான டிக்கெட்டை புக்கிங்ஸில் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் சூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அதிலையே நம்ம எங்கே ரிப்போர்ட் பண்ணணும், ரிப்போர்ட்டிங் டைம் என்னென்னோ தெளிவாக போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் போனீங்க அப்படின்னா நிற்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். திருப்பதி போகும்போது மறக்காமல் இந்த டிக்கெட்டோட ஆதார் கார்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். டைம் மாறி போனால், அதாவது லேட்டாக போனால் அனுமதிக்க மாட்டாங்க. அப்புறம் சர்வதர்ஷன் க்யூவில் தான் போய் நிற்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் இந்த ஒரு வசதி இருக்கிறது தெரியாமல் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. 65 வயசுக்கு மேலே திருப்பதி போகணுன்னு ஆசைப்பட்ற உங்கள் பேரண்ட்ஸ் வயது உள்ளவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு ஆதார் கார்டை எடுங்க, டிக்கெட்டை புக் பண்ணுங்கள். இதுபோல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல்லு அதையும் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.